ஃப்ளேவர் ஸ்டுடியோ. குழந்தைங்க பெரியவங்கன்னு வயசு வித்தியாசம் எதுவும் இல்லாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரமல் பாப்கார்னை சொல்லலாம். இதை சோளம் யூஸ் பண்ணாமல் ப்ரெட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதுக்கு நான் 5 வெள்ளை பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன். பிரெட் துண்டுகளை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரங்களை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ ஒரு பேனை காய வச்சுட்டு நம்ம வெட்டி எடுத்த பிரெட் துண்டுகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பாக ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து நொறுக்குனா அது நொறுங்கணும், அந்த அளவுக்கு பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு சல்லடையில் போட்டுட்டு லைட்டாக நம்ம அந்த எக்ஸஸாக இருக்கிற பிரெட் துகள்களை சலிச்சு எடுத்துடலாம். ஏன்னா எக்ஸஸாக இருந்த பிரெட் துகள்களில் கொஞ்சம் ஓவர் குக்காக இருக்கும். அதை நம்ம பாப்கார்னில் சேர்த்தோன்னா கொஞ்சம் கசப்பு சுவை கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து அது மெல்ட் ஆனதும் இதில் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை இந்த மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க மிதமான தீயில வச்சு. கொஞ்சம் நீங்கள் கவனம் குறைவாக இருந்தாலும் சர்க்கரை கருக ஆரம்பிச்சிடும் சட்டுன்னு. ஸோ இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி ஒரு கேரமலைஸ் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் கலரில் வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளை இதில் சேர்த்துருங்க. சேர்த்ததுமே நல்லா எல்லா பக்கமும் ப்ரெட்டில் இந்த கேரமல் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிரெட் துண்டுகளில் எல்லா பக்கமும் கேரமல் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ ஒரு நல்ல ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றி இந்த மாதிரி பரத்தி விட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உடச்சி விட்டுறலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுவையான கேரமல் பிரெட் பாப்கார்ன் ரொம்ப சுலபமாக வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.